மேல்நிலை பள்ளி தேர்விலே தமிழகத்தில் முதல் இடங்களை பெற்ற மாணவ மாணவியரே, தமிழகமெங்கும் உள்ள பெருமை பெற்ற மாணவர்களை தேடி கண்டுபிடித்து இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கின்ற அகரம் உறுப்பினர்களே, அகரம் ஃபவுண்டேஷன்ஸ் நிறுவனர் சூர்யா அவர்களே, அவருடைய கல்லூரி தோழர் டெல்லி ஜிந்தால் குளோபல் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர், சின்ன பையன்தான் பட் சொல்ல வேண்டியதுக்கு பெரிய போஸ்டில் இருக்கிறாரு, வைஸ் சான்சலர் திரு ராஜ்குமார் அவர்களே, அவருடைய தந்தையார் சென்னை பல்கலைக்கழகத்திலும் நெல்லை பல்கலைக்கழகத்திலும் வைஸ் சான்சலர் இருந்தவர். அப்புறம் அவர் பிள்ளைங்க அப்படித்தானே இருக்கும். இந்த நிகழ்ச்சிக்காகவே ராஜ்குமார் வந்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்த வருகை வந்திருக்கின்ற பெரியவர்களே, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, அகரம் ஃபவுண்டேஷனுடைய செயலர் ஜெயஸ்ரீ அவர்களே, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா கூட கொஞ்சம் திரும்ப திரும்ப இந்த மாணவர்களுக்காக சொல்ல வேண்டியிருக்குது. பத்திரிகை துறையில் மீடியா உள்ளவங்களுக்கு ஏற்கனவே கேள்விப்பட்ட செய்தியாக இருந்தாலும் இன்னொரு முறை சொல்ல வேண்டியிருக்கிறது. 1980 முதல் இந்த சிவகுமார் கல்வி அறக்கட்டளை மாணவர்களுக்கு பரிசு கொடுத்து கொண்டு வருகிறது. 1979 என்னுடைய 100வது படம் வெளிவந்த போது அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசியோடு என் தாயார் துவக்கி வைத்த இந்த அறக்கட்டளைக்கு முன் வரிசையிலே அமர்ந்திருக்கின்ற வீரண்ணன் செயலாளராக கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் செயல்பட்டார். வழக்கறிஞர் சுப்பிரமணிய ராவ் என்பவர் நிர்வாக அரங்காவலராக இருந்து செயல்பட்டார். அவர் வர முடியவில்லை. 2250 ரூபாய், அதாவது நாங்கள் ட்ரஸ்ட்டுக்கு 25,000 ரூபாய் பேங்க்கில் போட்டோம். அதுக்கு வந்த ஆண்டு வட்டி 2250 ரூபா. அதை 3ஆக பிரித்து முதல் பரிசு தமிழகத்திலே அதிக மதிப்பெண் பெற்ற மாணவருக்கு முதல் பரிசு 1000, 2வது பரிசு 750, 3வது பரிசு 500 ரூபாய் என்று 1980 கொடுக்க ஆரம்பித்தோம். அப்படி துவங்கி 25 ஆண்டு ஆகும்போது நான் என் தனிப்பட்ட வருமானத்திலேயே 50,000 ரூபாய் கடைசி தொகை, இது 2250 ரூபாய் முதல்ல கொடுத்தது. அப்புறம் 25 ஆண்டில் 50,000 ரூபாயோடு நான் அதை நிறுத்திவிட்டேன். அதன் பிறகு அடுத்த தலைமுறைக்கு அது போய் சேர வேண்டும் என்று சூர்யாவும் கார்த்தியும் தலையெடுத்த போது இந்த அறக்கட்டளை அவரிடத்திலே ஒப்படைத்து விட்டோம். அகரம் ஃபவுண்டேஷன் எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை விரிவாக சூர்யா சொல்ல இருக்கின்றார். நான் இந்த நிகழ்ச்சியில் சொல்ல விரும்புகிறது, 100 படத்தில் நடிச்சிங்க, நீங்கள் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டவனுக்கு ஏதாவது பண்ணலாமே என்று பல பேர் சொன்னபோது, இந்த முகத்தை பொறுமையாக 100 படங்களில் பார்த்து சகித்து கொண்ட தமிழ் மக்களுக்கு தான் நாம் ஏதாவது நன்றி சொல்லணும். அதுக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்த போது, எந்த வகையிலையும் உதவலாம். அனாதை இல்லங்கள் இருக்குது, முதியோர் இல்லம் இருக்கிறது, நோயாளிகளுக்கு மருத்துவ வசதிகள்லாம் எல்லாம் இருக்குது. இருந்தால் கூட ஒரு மாணவன், சிறுவயது மாணவனுக்கு நாம் செய்கின்ற உதவி, ஒரு செடிக்கு உரம் போட்டு தண்ணி ஊற்றுற மாதிரி, அது பெரிதாகி ஆழ விருட்சமாகிற போது பல்லாயிரக்கணக்கான குருவிகள் கூடு கட்டி அதில் குடித்தனம் பண்ணும். நூற்றுக்கணக்கான மக்கள் அதிலே தங்கிய இளைப்பாறுவார்கள். அதனால் அதுபோல் ஒரு மாணவன் உருவானால் அந்த குடும்பம் தழைப்பது மட்டுமல்ல, ஒரு பரம்பரையே தழைக்கும் என்பதற்கு நீங்கள் என்னையே உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் வேறு எங்கேயும் போய் சொல்ல வேண்டாம். இது நான் சொல்லுவதே இந்த உரையே இங்கே உட்காந்துக்கிற மாணவர்களுக்காக தான். இவங்களுக்கெல்லாம் பெரும்பாலான தெரியிருந்தால் கூட இந்த மாணவர்களுக்காக தான் சொல்லுகின்றேன். அதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி கிடையாது. சைக்கிளில் கேரியர் போட்டு 2 படம் இந்த பக்கம் கூட அந்த பக்கம் குடம் போட்டு ஒரு 3 மைல் போய் தண்ணி கொண்டு வரணும். அதுதான் எங்கள் ஊர் நிலைமை. பள்ளிக்கூடம் கிடையாது. பிள்ளையார் கோயிலில் தான் ஒரு பண்டாரம் ஆனாவனா சொல்லி கொடுத்தாரு. கழிப்பறை வசதி கிடையாது. நீங்கள் காட்டுக்குள்ளே தான் போகணும். மின்சாரம் கிடையாது. SSLC வரையும் நான் சிம்னி விளக்கில் தான், சீமெண்ணெய் விளக்கில் தான் படித்தேன். உச்சகட்ட பஞ்சம் 1940 துவக்கத்திலே. அந்த நேரத்தில் என் தந்தையார் 10 மாத குழந்தையாக நடந்த போது என் தந்தையார் இருந்து விட்டார். நான் அப்பா என்று ஒருவரை இதுவரை நான் அழைத்ததே இல்லை. சினிமாவில் தான் அப்பாவை கூப்பிட்டுருக்கேன். வாழ்க்கையில் நான் அப்பா என்று நான் யாரையுமே அழைத்ததில்லை. அப்படி அழைக்கின்ற வாய்ப்பே எனக்கு இல்லை. எங்கள் அண்ணன் ஒருத்தன்
எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிவிட்டு எம்ஜிஆர் கலர் இருப்பான். எனக்கு 4 வயது இருக்கும்போது ஒரே நாளில் காலையை சிரித்து கொண்டு வந்து மாலையில் இறந்து போய்விட்டான். இந்த சூழ்நிலையில் வந்து மாடு கண்ணுக்கு தீனி போடுறதுக்கு வந்து விளைச்சல் கிடையாது. சோளம், ராகி அதான் விளையும், கொள்ளு, தட்டைப்பயிர் விளையும், அதுக்கெல்லாம் விளைச்சலும் போயிடுச்சு. இப்படி பூமி கெட்டு போச்சு, மாட்டுக்கு தீவனம் போட முடியாத சூழ்நிலை, மாடு கண்ணை வித்தாச்சுங்கும்போது வறுமை உச்சம். இந்த சூழ்நிலையில் ஊரை சுற்றிலேருந்து எருக்கஞ்செடியும் அரளிக்கோட்டையும் மட்டும் தலைச்சிருக்குது. எதனால் குடிச்சு சாவுங்க அப்படிங்கிறதுக்காக. ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் எருக்கம் பால் எடுத்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு போதும். குடிச்சிங்கன்னா ஒரு சாயங்காலம் கூட செட்டில் ஆகிடும். அரளிக்கொட்டை கொஞ்சம் உடச்சி அரைக்கணும். அரைச்சி கொடுத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 2 கொட்டை அரைச்சிங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு போதும், சுத்தமாக முடிஞ்சிடும். இதெல்லாம் இருந்த காலகட்டத்திலே ஒரு பெண்மணி வந்து சாமி கொடுத்த குழந்தையை கொல்லக்கூடாது என்று படிக்காத பெண்மணி என்னை உருவாக்கினாள். 5 குழந்தைங்க பிறந்துச்சு, ஒவ்வொருத்தராக செத்து போயிட்டாங்க. எல்லாம் 3 வயசு 4 வயசு, என்ன காரணத்தை சேர்த்தான்னு தெரியாது. நான் 5வது ஆள். குடும்பத்தில் 2 பேர் படிக்க முடியாததுனால எங்கள் அக்கா 3ஆம் கிளாஸோடு நிறுத்திட்டாங்க. நான் ஒருவன் மட்டும் படித்தேன். எப்பவுமே கண்டிப்பாக ஒரு ராகி களி இருக்கும். ராகி களிக்கு தயிர் போட்டு சாப்பிடுவோம். சோளச்சோறு, வெள்ளைச்சோளம், மஞ்சச்சோளம் கிடைக்கும். கொள்ளு, தட்டைப்பயிறு, சாயங்காலம் சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். இதெல்லாம் வந்து பெரிய குறைபாடு இல்லை. இதுதான் வாழ்க்கை முறை. அப்போ அந்த மாதிரி கிராமங்களில் இது வாழ்க்கை முறை. நம்ம இதை பெரிய ஜமீன்தாரெலாம் கிடையாது, வாழ்க்கை முறை அப்படிங்கிறது. இப்போ பள்ளிக்கு போகும்போது நான் சூலூர் பள்ளியிலே 5வதுலேருந்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் நடந்து போய் தான் படித்தேன். செருப்பு போடவில்லை. செருப்பு போட ஆசை தான், வாங்கி தரவில்லை. 2 சட்டை யூனிஃபார்மெல்லாம் அப்போ கிடையாது. 2 சட்டை இருக்கும். அந்த சட்டை வந்து கிழிஞ்சிச்சுன்னா உடனே அன்னைக்கு சாயங்காலமே புது துணி உண்டு. தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் புது துணிலாம் கிடையாது. கிழிஞ்சா ஒரு கிழிஞ்ச துணி போடக்கூடாதுனால கிழிஞ்ச உடனே பக்கத்துக்கு கொண்டு போய் மணிவண்ணன், டாக்டர் மணிவனோட அப்பா தான் வந்து எஸ்எஸ் மணியம்னு ஒரு ஜவுளி கடை வச்சுருந்தார். அவர் கடையில் போய் நானும் எங்கள் அக்காவும் கிழிஞ்சா உடனே கூட்டி போய் எங்கள் அம்மா வந்து துணி எடுத்து கொடுத்துருவாங்க. அப்படி பார்டர்லேயே படிச்சுட்டு இருந்துட்டு காலையில் வந்து பள்ளிக்கு போகிற சிஸ்டம் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. 5 மணிக்கு எழுந்திருப்போம். அந்த பருத்தி விளைஞ்சிருக்கும். பருத்தி விளைஞ்சோன்னா 5 மணிக்கு பருத்தி மேலே வந்து தண்ணி தெளித்தா திரியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த பருத்தி மேலே வந்து பனி வந்து தூவுச்சுன்னா அது தப்பு வராது. காலையில் பனி படர்ந்த பருத்தி செடியிலேருந்து பருத்தி எடுத்து அதாவது வேட்டி இங்கே எடுத்து கட்டிட்டு ஒரு 2 மடினா இவ்வளோ கொள்ளும். 2 மடி பருத்தியை வந்து அதிகாலை சூரியோதயத்துக்கு முன்னாடி எடுத்து அதை கொண்டு வந்து போட்டுட்டு வீட்டில் அம்பாரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கள் பெரியம்மா தோட்டத்துக்கு போய் செவ்வரளி வெள்ளரை பூ இருக்கும். பூக்குடலைங்கிறது அந்த பூ அடகு வைக்கக்கூடிய இது அந்த கூடை. அதில் பூ கொண்டு வந்து மாலை கட்டி போட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் நடந்து 3 கிலோமீட்டர் போகணும். அப்படி படித்து ஸ்கூல் டேஸுக்கு கடைசியாக முடியும் போது எனக்கு அந்த ஆனிவர்சரி டேக்கு ஒரு 5 ரூபா குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அன்றைக்கி பிரச்சனை ஆகி போச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஸ்பெஷல் ஃபீஸ் ஒரு 11 ரூபா 50 பைசா, மந்த்லி ஃபீஸ் 5 ரூபா, அதோடு சேர்ந்து இந்த குரூப் ஃபோட்டோ பிரச்சனை வந்துருச்சு. வீட்டில் அந்த கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த குரூப் ஃபோட்டோ வந்து நான் எடுக்கவில்லை. அந்த குரூப் ஃபோட்டோ எடுக்க முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் வந்து யார் வீட்டில் குரூப் ஃபோட்டோ இருந்தால் நான் போய் பார்க்க மாட்டேன். என்கிட்ட எனக்கு ரொம்ப வலியாக இருக்கும் போதால. அதுக்கப்புறம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு விஜய் டிவி ஒரு நிகழ்ச்சிக்காக மீண்டும் பள்ளிக்கு போகலாம்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அதே பள்ளிக்கு என்னை கூட்டி போனாங்க. அந்த விஜய் டிவிக்கு நான் மீண்டும் முதல்ல நன்றி சொல்லேன்னு கேட்டால், நான் அந்த பள்ளிக்கு போகவில்லை. 50 ஆண்டுகளில் போகவில்லை. இவன் கட்டாயப்படுத்தி நீ படித்த பள்ளிக்கூட போகலான்னு போய் அங்கே போய் பார்த்து அந்த எனக்கு வாத்தியாராக இருந்தாங்க 3 பேர் உயிரோடு இருந்தாங்க. என் கிளாஸ்மேட் ஒரு 7 பேர் இருந்தாங்க. என் கூட படித்த பெண்கள் வந்து 5ஆம் கிளாஸ் வந்து எஸ்எஸ்எல் வரைக்கும் கோ எஜுகேஷன் பேர். பொண்ணு கூட பேசினா உடனே டிஸ்மிஸ். பொண்ணை பார்த்தா டிஸ்மிஸ், பேச்செல்லாம் வேண்டிய திரும்பி பார்த்தா டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. அந்த பெண்களை எங்கூட 5 வருஷம் 7 வருஷம் படித்த பெண்களோடு 50 ஆண்டுகளுக்கு பிறகு நான் நேரில் பேசினேன். எப்படி பேசினேன்? பக்கத்தில் உட்கார வச்சு பேசினேன். எல்லாம் பாட்டி ஆகிட்டாங்க, பயப்பட வேண்டியதில்லை. வர வச்சு பேசினேன். அன்று தான் அந்த பள்ளியை வந்து நான் சொன்னார், கல்வித்துறை அதிகாரி சொன்னார், அரசு பள்ளிகள்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அது ஒரு அனாதைகள் மாதிரி, அது உங்கள் தாத்தா பாட்டி மாதிரி. தாத்தா பாட்டிங்கன்னா இப்போ இன்றைக்கி செல்லா காசு உங்களுக்கு, உங்கள் மாதிரி ஆட்கள் எடுத்தால் பெரியமாக சொல்லும்போது அந்த ஒரு வினாடி அந்த பள்ளி தத்தெடுத்து கொடுக்குறோம்னு சொல்லி அந்த ஓராண்டுக்குள் நான் வந்து பல்வேறு ஊர்களுக்கு போய் நான் பேசுகிற மீட்டிங்கெல்லாம் 25,000 வந்து டிடி எடுத்து ஸ்கூலுக்கு அனுப்ப சொல்லி நான் தனிப்பட்ட முறையில் நான் ஒரு 18 லட்சம் ரூபா வசூல் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் எங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் போட்டு கவர்மெண்ட்டில் கொஞ்சம் 50 லட்சம் ரூபா வாங்கி 1,25 லட்சம் ரூபாய்க்கு அந்த பள்ளிகளே ஒரு புது கட்டடம் போட்டு காம்பவுண்டெல்லாம் மாற்றி நான் படித்த வகுப்பெல்லாம் வந்து கீழே ஆடு புழுக்க போட்டிருந்தது, அதில் எடுக்க சொல்லி கீழே வந்து சிமெண்ட்லாம் போட்டு அந்த பள்ளியை உருவாக்கின. சூர்யா அந்த ஃபங்க்ஷன் வந்தது. அந்த நிகழ்ச்சியில் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் வந்து இந்த வட்டாரத்தில் வந்து பஞ்சாயத்து யூனியனில்
அதிக மதிப்பெண் வாங்குற ஒரு மாணவனை வந்து அகரம் ஃபவுண்டேஷன் தத்தெடுத்துக்கணும்னு சொல்லி போன வருஷம் ஒரு மாணவனுக்கு தத்தெடுத்துருக்காரு. இந்த வருஷம் அவருக்கு வாய்ப்பு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, அப்படி மோசமான சூழ்நிலையை பிறந்த ஒருத்தனுக்கு ஒன்று விட்ட மாமா ஒருத்தன் கடவுள் மாதிரி, கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையா உங்களுக்கு, கடவுள் மாதிரி ஒரு மனிதன் வந்து தன்னுடைய மகன் உருப்பட மாட்டான், இவன் பெருசாக வருவான்னு சொல்லி என்னை சென்னை அழைத்து வந்து படிக்க வைத்தார். அவர் வந்து டயபெட்டிக் பேஷண்ட், 6 அடி 3 அங்குல உயரம் இருப்பார். அவருக்கு மது பழக்கம் உண்டு, புகைப்பிடிக்கிற பழக்கம் உண்டு. அவர் அந்த காலத்தில் 1958களில் ட்ரெயினில் வந்து 3rd கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் இருக்கும், 3ஆம் வகுப்பு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அதில் அன்ரிசர்வ்டில் வரும்போது 2 பக்கம் டாய்லெட் இருக்கும், டாய்லெட் நடுவில் மூட்டை போடுவாங்க. அந்த மூட்டைக்கு பதிலாக இந்த மனிதன் படுத்து கொண்டு வந்து என்னை சென்னையில் சேர்த்து விட்டு போனார். மாதம் 85 ரூபா பணம் அனுப்பினார். அந்த பணத்தில் தான் நான் இங்கே 6 ஆண்டுகள் ஓவியக் கல்லூரியிலே படித்தேன். அதாவது ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், மாணவர்கள் தான் மீண்டும் சொல்லுகின்றேன், நீங்கள் சிக்கனம்னா என்ன நீ முடிவு பண்ணணும். 15 ரூபா ரூம் வாடகை, 25 ரூபா ரூம் வாடகைங்கிறது எனக்கு அதிகம் என்று முடிவு பண்ணி 15 ரூபா ரூம் வாடகை. இப்போ நான் ஏன் ஹைட் ஆகல தெரியுமா, என் ரூம் சைஸு 6 அடிக்கு 5 அடி தான் சைஸ். அதுக்கு மேலே பெட்டி வச்சுட்டு படுத்தா அதுக்கு மேலே வளர முடியல. ரூம் பெருசாக ஒரு வேளை வளர்ந்துருப்பேன்னு நினைக்கிறேன். நான் அதுக்குள்ளேயே அடங்கி படுத்து வளர முடியாமல் போச்சு. அந்த 15 ரூபா ரூமில் வந்து இப்போ குருவி எப்படி இரவில் வந்து அந்த அணையுமோ அந்த மாதிரி 10 நேரம் போது சுற்றிட்டு இருப்பேன். எங்கள் அம்மா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. அந்த சைக்கிளுங்க மகாபுரம் 56 மைல் சைக்கிளில் போவேன். போயிட்டு அங்கே கணக்கு பிள்ளை கிட்ட பர்மிஷன் வாங்கி வீட்டில் வெடித்தண்ணியில் பிரகாரத்தில் வெளியில் படுத்து, உள்ளால விட மாட்டாங்க, வெடித்தண்ணியில் படுத்துக்கொண்டு அதிகால நேரத்தில் காலை கடன் முடிச்சுட்டு தெப்பக்கூடத்தில் ஆரம்பிட்டு ரெடி ஆகிட்டு சூரிய உதயத்துக்கு முன்னாடி மகாபுரம் கடற்கரை கோவில்களையும் 5 ரதங்களையும் ஓவியமெல்லாம் வந்து சைக்கிளில் அங்கேருந்து திருக்கண்டரம் போவேன். திருக்கண்டரத்துலேருந்து அப்படியே செங்கல்பட்டு வருவேன். செங்கல்பட்டுலேருந்து சென்னை சைக்கிளில் 46 மைல் வருவேன். வர வழியில் திடீர்னு ஒரு இடத்துல கூட்டம் இருந்துச்சு. என்ன கேட்டால் லேலண்ட் கம்பெனி ஆயுத பூஜைக்கு பொறி கடலை கொடுத்தாங்க. அதாவது தேங்காயில் உடச்சி சில் போட்டு உள்ள சர்க்கரையெல்லாம் அவங்களுக்கு பொரியெல்லாம் இருக்குது. 12 பாய்க்கல் வாங்கி போட்டு அதே சைக்கிள் தொடர்ந்து வந்தேன். இப்படி திருப்பதியை வந்து 35 ரூபாய் செலவில் 7 நாள் போய், நல்ல ஞாபகம், வெறும் 35 ரூபா செலவில் 7 நாள் தங்குறதுக்கு சாப்பாடு எல்லா செலவு, டிரான்ஸ்போர்ட்டில் சேர்ந்து 35 ரூபா செலவு. கன்னியாகுமரி வந்து 1 ரூபாய் செலவில் பெட்டி வைக்கிற மட்டும் ஒரு டைகர் போட்டு கொடுத்தாங்க. அந்த போட்டில் உள்ள 1 ரூபாய் உள்ளே வச்சுட்டு தெருவில் படுத்து பப்ளிக் குழாயில் குடிச்சிட்டு ஓவியம் வரைந்தேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, லட்சியவாதிக்கு உடல் சுகங்கள் இருக்கக்கூடாது. உடல் சுகம் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் உனக்கு ஏசி ரூம் கேட்கும், அப்புறம் வேறு ஃபலூடா சாப்பிட நல்லா தோணும், காஃபி சாப்பிட நல்லா. காஃபி சாப்பிடக்கூடாது. ஒரு காஃபி விலை 15 பைசா போகும். அந்த காஃபி விலை 15 பைசா, மசால் தோசை 15 பைசா. ஒரு மசால் தோசை சாப்பிட்டா இங்கே மகாலிபுரம் சைக்கிள் போக முடியும், காஃபி சாப்பிட ஓட்ட முடியும்னு நினச்சி பாருங்க. அதனால் நான் காஃபி வந்து 1957 விட்டேன். இன்றைக்கு வரைக்கும் காஃபி சாப்பிட மாட்டேன். மதுப்பழம் கிடையாது, புகைப்பழம் கிடையாது. இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா, என்னை வந்து ஓகேன் அப்படி பார்த்து மற்றவங்க பெருமைப்படக்காக சொல்லவில்லை. நீங்கள் ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் சொன்னால் இதுதான் உங்கள் வாகனம், உங்கள் வெஹிக்கிள் இதுதான். இந்த வெஹிக்கிள் சுத்தமாக உங்களுக்கு காஷ்மீர் வரைக்கும் போகணும்னு ஆசைப்பட்டால் போதாது. காஷ்மீர் வரைக்கும் போகிறதுக்கு நீங்கள் வச்சுருக்க இந்த கார், உங்கள் வெஹிக்கிள் வந்து உங்கள் மோட்டார் பைக் வந்து கண்டிஷன் இருக்கணும். அந்த கண்டிஷனில் மோட்டார் பைக் நீ கனவு கண்டு பிரயோஜனம். அந்த மாதிரி இன்றைக்கி எனக்கு வந்து நான் கிட்டத்தட்ட 70 நெருங்கி கொண்டிருக்கின்றேன். இப்போ வந்து 67 வயதில் நான் கம்பராமாயணம் ஏன் படித்தேன் என்றால், அதெல்லாம் அதை விட நீங்கள் படிக்க முடியும். நீங்கள் யாருமே வந்து சிவகுமார் மிகப்பெரிய ஆள் நினைக்காது, நான் மிக சாதாரண ஆள். நீங்கள் அந்த மாதிரி முயற்சி பண்ணால் என்னை விட பிரமாதமாக, இந்த குழந்தைகள் சொல்லுகின்ற என்னை விட 100 மடங்கு, சூர்யாவுடைய 100 மடங்கு நீங்கள் பெரிய ஆளாக வர முடியும். மகாத்மா காந்தின்னு ஒருத்தர் எதுக்கு பிறந்தாருன்னா, மகாத்மா காந்தின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் படம் வச்சுட்டு சந்திரமாலை போட்டு மணி அடிக்கிறதுக்கு இல்லை. இந்த மண்ணிலே மகாத்மா ஒரு வாழ்ந்தான், அவனை போல் வாழ வேண்டும். ஒரே ஒரு விஷயமாவது காந்திகிட்ட எடுத்துங்க. அதை விட்டுட்டு மகாத்மா காந்தி கும்பிட்டு பிரயோஜனம் இல்லை. இவருமா வாட முடியாது, புத்தர் இயேசுமாய் காந்தின்னு விட்டுடாதீங்க. மகாத்மா கடைப்பிடிச்சி ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு எளிமையை கடைப்பிடிங்க. இங்கேருந்து மதுரைக்கு போகிறாரு, பெரிய பேட்டா இருக்கும், கீழே பஞ்சகச்சம் கட்டிட்டு ஃபுல் ஷூட் போட்டு போகிறார், ஜிப்பம்மாய் போட்டு போகிறாரு. மதுரைக்கு போகிற வழியில் விவசாயி கீழே ஒரு கோமனை மேலே ஒரு துண்டு கட்டியிருக்கிறான். ரயில் நிற்கிது, கூப்பிட்டாரு, ஏன்ப்பா இவ்வளோ இப்படி துணி கட்டியிருக்கேன்ட்டாங்க. நாங்கள் சம்பாதிக்கிற காசுக்கு இவ்வளோ தாங்க கட்ட முடியும்னாரு. கீழே ஒரு துண்டு கோமனம், சாதா கோமனம், அரணா கையில் கோமனம், மேலே ஒரு தலைப்பா துண்டு. போனார், நைட்டு பூரா அதை தூங்கின காந்தி காலை எழுந்தார். பார்த்தோம்னா அவர் வெறும் கோமனம், கீழே துண்டு மேலே துண்டு தோல் போட்டிருந்தார். கேட்டால், என் நாட்டு மக்களுக்கு எப்போது முழு உடை கிடைக்கிறதோ அன்று தான் நான் போடுவேன். அன்னைக்கு பேட்டா கழட்டி போட்டு, சிப்பா கழட்டி போட்டு, பஞ்சகத்தை கட்டி போட்டார். வாழ்நாள் முழுக்க கீழே ஒரு வேட்டி மேலே துண்டு போட்டு வாழ்ந்தார். நீங்கள் ஏதாவது ஒன்றுலையாவது நீங்கள் காந்தியை ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை நெறிமுறை கடைப்பிடிச்சதுனால தான் நான் இந்த அளவுக்கு வர முடிஞ்சுது. அப்படி வர முடிஞ்சதுனால தான் உங்களுக்கு அகர ஃபவுண்டேஷன் கிடைச்சிது. அதன் மூலமாக தான் உங்களுக்கு சூர்யா கிடைச்சார், ஒரு சிங்கம் கிடைச்சிது, ஒரு சிறுத்தை கிடைச்சிது. இந்த சிறுத்தை சிங்கத்துக்கெல்லாம் வந்து விதை போட்டவன் நான். ஒரே வரி சொல்லி முடிக்கிறேன். 3 விஷயம் மட்டும் வச்சுங்க. கல்வி, தூய்மையான கல்வி,
சிக்கனமான வாழ்க்கை, ஒழுக்கம், இந்த 3ஐ கடைபிடித்தால் உலகத்தில் எந்த மூலையிலும் நீங்கள் வெற்றிகரமாக வாழலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம்.